ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னை துறைப்பாக்கத்தில ஹைவேஸில போய்க்கிட்டு இருந்த ஒரு ஹெவி வெஹிக்கிள் போய்க்கிட்டே இருக்கும்போது, நடுவுல ஒரு சூட்கேஸ் வந்து இடைஞ்சலா இருந்திருக்கு. டிரைவர் இறங்கி அது ஓரமா வைக்கலான்ட்டு அதை இழுக்கும்போது ஒரே ரத்த வெள்ளம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து திறந்து பார்த்தா, உள்ள ஒரு பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். ஸோ சென்னை மணலியை சேர்ந்த 32 வயதான தீபா என்கிற ஒரு பெண். கல்யாணம் ஆகலை, ஒரே ஒரு தம்பி. ஸோ அவங்க தான் அந்த சூட்கேஸில் இருந்தது அப்படின்றது தெரிய வருது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற போது சூட்கேஸுக்குள் இளம் பெண்ணின் சடலம் ஒன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருந்தது. அட் த சேம் டைம் அன்னைக்கு காலையில் அவங்களோட தம்பி வீரமணி அப்படின்றவர் அங்கே மணலியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எங்கள் அக்காவை வந்து காணலை நைட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்போ இவங்க தான் தீபா, இவங்க தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து தம்பியோட வசித்து வந்திருக்கிறாங்க மணலியில். ஸோ ஊதுவத்தி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க டெய்லி வர்றாங்க பாலியல் தொழிலுக்கு, செக்ஷுவல் ஒர்க். ஓகேங்களா? ஸோ வேறு ஏரியா மாற்றிட்டே இருப்பாங்க அவங்களுடைய தொழில். அந்த மாதிரி இதான் அவர் தம்பிக்கு தெரியாது. ஸோ இந்த சமயத்தில் தான் மணலில் இருந்தவங்க ஏன் துறைப்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றது கேள்வி வருது. இப்போது துறைப்பாக்கத்தில் தன்னுடைய அக்காவோட வசித்து வரும் மணிகண்டன் அப்படின்ற ஒரு இளைஞர், 22 வயசு தான். அவர் ரெனால்ட் கம்பெனியில் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. மொபைல் மூலமாக நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அவருக்கு வந்து இந்த மாதிரி இவங்க ஆசை காட்டி அந்த மாதிரி வந்து வரியான்னு கூப்பிட்ருக்கிற மாதிரி எல்லாருமே தகவல் சொல்கிறாங்க. போலீஸாரும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் அவங்க அக்கா வந்து மணிகண்டனோட அக்கா வந்து வீட்டில் இல்லாத சமயம் இரவு 9:30 மணிக்கு தீபா அங்கே வந்ததாகவும், அவங்க வந்து அரசல் புரசலாக அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டதாகவும், 6,000 ரூபாய்க்கு ரேட் பேசி அதுக்கப்புறமா வந்து ஜாஸ்தியாக கேட்டதாகவும், இதனால் 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது கைகலப்பாகி, அதுக்கப்புறம் வந்து கோவத்தில் அங்கே இருந்த சுத்தியலை எடுத்து வந்து அடிச்சிருக்காரு தலையில் ஓங்கி மணிகண்டன் வந்து தீபாவை. ஒரே அடியில் உயிர் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்கே தான் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஷோரூமில் சூட்கேஸ் ஒன்று வாங்கி அதில் வந்து துண்டு துண்டாக இவங்களை கட் பண்ணி அடக்கி அங்கே ஒரு இதுவில் வச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு ரோட்டில். இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றும் பண்ணலை, ரேட்டு ஜாஸ்தியாக கேட்டுருக்குறாங்க. இல்லைனா நீ வந்து என்னை வந்து தவறாக வந்து பாலியல் இதுவுக்கு வந்து கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறோம் போலீஸாரங்க மிரட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த பெண்ணோட இறப்பு வந்தப்போ இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து கிடக்குது ஒரு சடலம் அப்படின்னு நியூஸுங்கெலாம் வந்தப்போ எல்லாரும் அப்படி வந்து வருத்தப்பட்டாங்க ஜனங்கள்லாம். யூடியூப்லாம் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த விஷயம் இவங்க அந்த செக்ஷுவல் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ரேட்டு ஜாஸ்தியாக கேட்டதுனால தான் அவர் வந்து கோவப்பட்டு இவங்களை கொண்டுட்டாரு அப்படின்ற அந்த விஷயம் வந்தப்புறம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீபாக்கு அகைன்ஸ்டா. இந்த பொண்ணுக்கு இது தேவைதான், பார்த்தியா ஆசை யாரை விட்டுச்சு, பணத்தை ஆசை பிடித்தது இவனுக்கு நியாயமாக நடக்க வேண்டியது தான் நடந்திருக்கு. பாவம் பொண்ணு செத்துருச்சேன்னு வந்து பார்த்தா இங்கே அசிங்கம், இது ஒரு அசிங்கம். இப்படி எல்லாமே வந்து அந்த பெண்ணை வந்து தப்பு சொல்கிற மாதிரியே கமெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் பாலியல் தொழில் தடை செய்யப்பட்ட ஒன்று தான், அது அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். ஐ அக்ரி. அவங்களுக்கு என்ன அவசியம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, நம்ம கூட வந்து பார்த்ததில்ல. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை, ஓகேங்களா, இவ்வளோ கொடூரமாக கொலை செய்கிறதுன்றது நியாயமான ஒன்று தானா நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கொலை பண்ணுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்கலாம் நல்லா இருக்கான். பாலியல் தொழிலுக்கு வந்துட்டு 6,000 ரூபாய் பேசி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக கேட்டதுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு அந்த மணிகண்டனுக்கு எங்கேருந்து துணிவு வந்தது? அது நியாயம் தானா முதல்ல? ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு கடவுள் கொடுக்கல. உயிரை கொடுக்குற உரிமை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதனால தான் குழந்தை பெற்றுக்கிறோம். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, பெண்களை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஏறி மிச்சிட்டு போயிடுறோம். இந்த நாட்டில் பெண்களுக்கு வந்து சம உரிமை இல்லை, உரிமையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லாம் வந்து இந்த பொண்ணு பார்த்த தொழிலுக்கு இது தேவை தான், எதுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக கேட்கணும், அதனால தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, கொலை பண்ணதை வந்து இவங்க எப்படி நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த பெண் செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட கொலை பண்ணுற அளவுக்கு எப்படிங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும்? இந்த நாட்டில் நிறையா லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதை வச்சு தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு தானே.
இல்ல பொண்ணுங்கள கொலை பண்றது, ரேப் பண்றதெல்லாம் இந்த நாட்டுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுலேருந்து நாள பின்ன அதுலேருந்து தப்பிச்சு வந்துரலாம். ரிலீஸ் ஆயிடலாம். மறந்துருவாங்க நாளடைவுலன்ற ஒரு தைரியம் தானே. இல்லன்னா ரேட் ஜாஸ்தியா கேட்டதுக்கு அந்த பொண்ண கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு எங்கேருந்து தைரியம் வரும்? அந்த பையன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அப்படியே மூடினே போறான் மூஞ்ச. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு சூட்கேஸ்ல போட்டு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா கொலை செஞ்சு, அந்த பொண்ணுக்கு அப்படிதான் வந்து ஒரு முடிவு வரணும் அப்படின்னா, அந்த பையன் இப்ப கொலை பண்ணான். இப்ப அவனையும் அதே மாரி கொலை பண்ணலாங்களா? ஒரு பொண்ண இந்த அளவுக்கு ஈவு இரக்கம் இல்லாம கொலை பண்ணவனுக்கு வேற எந்த மாரி முடிவு குடுக்க முடியும்? அவன் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல அவன் ரிலீஸ் ஆயிடுவான். இந்த கேஸ் காணாம போயிடும். ஏன்னா அந்த பொண்ணு செக்சுவல் ஒர்க்கர். செக்சுவல் ஒர்க்கர்ன்றதும் ஒரு ஒர்க் தான். ஒரு தொழில் தான். அவன் ஒண்ணும் திருடல, கொள்ளையடிக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த நியூஸ் கேட்டு மனசே ஆறல. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். என்ன இருந்தாலும் அந்த பொண்ண அந்த அளவுக்கு கொலை பண்ணி, துண்டு துண்டா கட் பண்ணி சுத்தியில அடிச்சு, கண்ண நோண்டி அப்படி சாவடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத ஒன்று. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் இது வழக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.